வணக்கம் சில குட்டிங்களா, நான் உங்கள் சாந்தி சரணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கரடி டாக்டர் என்ற புத்தகத்திலிருந்து கன்னிக்குழி ராஜா மாமா எழுதின சுட்டி யானையின் ரகசியம் அந்த கதை தான் கேட்க போகிறோம். ரகசியமா? ரகசியம்னா மனுஷங்களோட மட்டும் பேசுகிறத நினச்சிட்டு இருக்கீங்களா? இது யானையோட ரகசியம் என்னன்னு கேட்போமா? ஒரு குட்டி யானைன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அந்த குட்டி யானை, அதிலும் ரொம்ப சுட்டி யானை. ஆனால் அது என்ன நினைக்கும்னா, அதனோட மகிழ்ச்சி மட்டுமே இந்த உலகத்தில் பெருசு அப்படின்னு நினைக்கும். மற்றவங்கள பற்றி அது கண்டுக்காது. அதுக்கு எப்போவுமே அந்த ரொம்ப அந்த கண்ணை பார்க்கும்போதே அவ்வளோ மகிழ்ச்சி அந்த கண்ணில் தெரியும். பட்டாம்பூச்சிகளை பிடிக்க டங்கு 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 டங்குன்னு போய் பறக்க பார்க்கும். இது குண்டாக இருக்கும்ல, பறந்து போய் தோற்று போயிடும். அது மட்டும் இல்லை, கோபப்பட்டு அப்படியே ப்ளே அப்படின்னு பிளற முயற்சி செய்யும். ஆனால் சத்தம் வெளியவே கேட்காது. யானை பெருசான பின்னாடி தானே அதிகமாக சத்தம் கேட்கும். அது நமக்கு தெரியும், ஆனால் குட்டி யானைக்கு தெரியாதுல்ல. தேனீக்களை பார்த்தா அப்படியே பயந்து ஒளிஞ்சிக்கும். அது போயிடுச்சான்னு தலையை மட்டும் சாய்ச்சி பார்க்கும். அந்த சுட்டி யானை எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சது ஏன் தெரியுமா? அது ஒரு பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். அதை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? உங்கள் காதை கிட்ட கொண்டு வாங்க. இது ஒரு ரகசியம் என்பதால் காதை மூடிக்கொண்டு ஒரு காதை மட்டும் காட்டுங்க. ஏன்னா இந்த ரகசியம் வலது காதில் வாங்கி இடது காது வழியாக வெளியே போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையா ஒரு காதை மட்டும் உங்கள் கையால் ஜஸ்ட்டு மூடிக்கிட்டு இந்த காதில் மட்டும் கேளுங்க. இந்த சுட்டி யானைக்கு மண்ணில் புரள்றதுனா ரொம்ப பிடிக்கும். இதுதாங்க ரகசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள? இதில் இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்குது. மண்ணில் புரள்றதை போலவே ஆற்றுல இறங்கி குளிக்கிறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு முறை குளிச்சுட்டு இருக்கும்போது குட்டி குட்டி மீனெல்லாம் துள்ளி துள்ளி விளையாடுறத பார்க்குது. இந்த மீன்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, நாம் இதோடு சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு நினச்சி, மீன் நண்பர்களே, நானும் உங்களோட சேர்ந்து விளையாட ஆசைப்படுறேன், என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு அது விருப்பத்தை கேட்குது. அது பெரிய தண்ணிக்குள்ளே வாழ்ப்பது இல்லையா, அதனால நிலப்பகுதிக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லை, யானை பெரிய உருவம், அது எப்படி மீனோட விளையாட முடியும் அப்படின்னு பார்த்து ரொம்ப பயப்படுது. மீன்களே, என்ன யோசனை? ஒன்றும் இல்லை, எங்களால் உன்னோட விளையாட முடியாது அப்படின்னு பயந்து பயந்து சொல்லுச்சு. எனது என்னோட விளையாட மாட்டீங்களா? நீங்களாம் என்னோட விளையாட மாட்டீங்களா? சரி, அப்போ நான் உங்களோட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த மீன்களை தன் தும்பிக்கையால் உறிஞ்சி மேலே அப்படியே தூக்கி போட்டு விளையாடிச்சு இந்த குட்டி யானை. தண்ணீரில் இருக்கும்போது தானே மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கும். தண்ணீர்லேருந்து வெளியே வந்துட்டால் மூச்சு திணறலாம் உண்டுடுச்சு. எல்லாம் அப்படின்னு மூச்சு வாங்குது. யானைக்குட்டி பல மீன்களை தும்பிக்கையில் பிடிச்சி மேலே போட்டு போட்டு விளையாடுது. அப்படித்தான் பார்த்தீங்களா, காற்றுல நீச்சல் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பந்த மாதிரி உருட்டி உருட்டி அடிக்குது தும்பிக்கையில். மீன்களெல்லாம் என்னை விட்டுடுங்க, எங்களுக்கு மூச்சு திணறுது அப்படின்னு இந்த குட்டி குட்டி மீன் குஞ்சுங்களெல்லாம் சொல்லுது. மூச்சு திணறலா? இதோ நான் காற்றுல உங்களுக்கு நல்லா பறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் தரேன்னு தும்பிக்கையை வச்சு ஊன்னு அப்படி ஊதுது. அவ்வளோதான், அந்த நீண்ட தும்பிக்கையிலேருந்து வந்த காற்று மீன்களை மிக உயரத்துக்கு கொண்டு போயிட்டு புதப்பகடியின் தண்ணீரில் போட்டு கீழே விழுது. மீன் குஞ்சுக்கெல்லாம் அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தது உடம்பெல்லாம் வலிக்குது. சில மீன்கள்லாம் பயந்து போய் குளத்துக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்குது. ஒரு சில மீன்கள்லாம் உடம்பை அசைக்க முடியாமல் அப்படியே அசைய முடியாமல் மெதுவாக கிடக்குதுங்க. மீன்களே, இன்றைக்கி உங்களோட விளையாடினது போதும், என் அம்மா தேடுவாங்க, நாளைக்கு நான் உங்களோட விளையாடுறேன்னு பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அது பாட்டுக்கு போயிடுச்சு அந்த யானைக்குட்டி. உடனே மீன்களெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து கான்ஃபரன்ஸ் போடுது. நண்பர்களே, என்ன இது, நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மளை இப்படி பந்தாடி உடம்பை வலிக்க செஞ்சுட்டு போகுது இந்த யானைக்குட்டி அப்படின்னு புலம்புது ஒரு பெரிய மீன். நாளைக்கு விளையாட வருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னது இன்னொரு மீன். நேற்று வரை எவ்வளோ மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருந்தோம், இது என்ன புதுசாக ஒரு சிக்கல் அப்படின்னு புலம்புச்சு இன்னொரு மீன் குஞ்சு. பல மீன்கள் புலம்புல கேட்டு அங்கேருந்த ஒரு முதல்ல அது கிட்ட வந்து, என்ன ஆச்சு, ஏன் இப்படி புலம்புறீங்க அப்படின்னு விசாரிக்குது. நடந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுச்சு மீனுங்க. யானைக்குட்டியோட உங்களுக்கு உயிரோட விளையாடுதா? சரி, நாளைக்கு வரட்டும், நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. மறுநாள் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த யானை குட்டி மீன்களோட விளையாடலான்னு வருது. குட்டி யானையே, உன்னோட விளையாட யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் நீ ஏன் அவங்கள துன்புறுத்துற, இது சரியில்லை அப்படின்னு சொல்லுது முதல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மகிழ்ச்சியாக மீன்களோட விளையாடுறேன், உனக்கு என்ன, போ போ அப்படின்னு மரியாதை இல்லாமல் சொல்லுச்சு. அடுத்த நிமிஷம் யானை என் துதிக்கையை பிடிச்சி இழுத்தது முதல்ல.
ஆ என் தும்பிக்கை இழுக்காத இழுக்காத வலிக்குது அப்படின்னு கத்துச்சு. யானையை கத்தாத, நான் உன் தும்பிக்கையோட விளையாடுறேன், வா விளையாடலாம் என்ன வலுவாக இழுக்குது. யானைக்கு வலி தாங்க முடியல. ஆ ஆ அப்படின்னுது. என்னது விளையாடுறியா, எனக்கு வலிக்குது, இந்த விளையாட்டு தேவையா இல்லையா, நான் உன்னோட விளையாட விரும்பலை அப்படின்னு சொல்லுது யானை. இதைத்தானே மீன்களும் சொல்லுச்சு, அதைத்தானே நீ ஏற்கலை, உனக்கு மட்டும்தான் வலிக்குது, மற்றவங்களுக்கு வலிக்கும்போது உனக்கு கொண்டாட்டமா அப்படின்னு கேட்டுச்சு முதல்ல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, முதலக்கா நீ சொல்வது சரிதான், மீன்களோட வலியை நான் உணரவே இல்லை, அது மூச்சு திணறுதுன்னு சத்தம் போட்ட பிறகு கூட என் மகிழ்ச்சி மட்டுமே முக்கியம்னு நான் கவனத்தில் இருந்துட்டேன், நான் அவங்களோட கவலையை நான் கவனிக்கவே இல்லை. சரி வருந்தாத, உன் தவறை நீ உணர்ந்துட்டல, இனி உன் நண்பர்களோட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிச்சான் முதலக்கா நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு யாரிடையும் சொல்லாத, இனி ஒரு நாளும் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இந்த ரகசியம் நம்மக்கிட்டேயே இருக்கட்டும்னு சொல்லிச்சான் சுட்டி யானை. உனது ரகசியத்தை நான் யாரிடையும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாமல் போன்னு சொல்லிச்சான் மகிழ்ச்சியோட சுட்டி யானை டன் டண்டா அப்படின்னு போச்சான். நீங்களும் இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.